இப்போ ஃபர்ஸ்டா வந்திருக்கிறது என்னதுன்னா மோமோஸ் வந்திருக்கு. சாண்ட்விச் மோமோஸ் சேலட் வரல. ஆப்பிரிக்கன் நண்பர் ஒருத்தர் இருக்காரு மனோஜ்னு, இவர் வடக்கு நண்பர். யாராச்சும் பார்த்துட்டு இருக்கோம். ஃப்ரூட் சாலட். ஆமா, வீடியோ போட்டோ எடுக்கிறக்காண்டி பார்த்தோம். கேமராமேன் கண்டினியூ எடுக்க வேண்டியதான, இவ்வளோ நேரம் கண்டினியூ எடுக்கக்கூடாது, முடியல. அதான் சொல்லுங்களா, உக்கிரமாயிருவோம்னு. நம்ம சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் உக்கிரமா தான் இருப்போம். பார்த்தாலே பயமா இருக்கு. தெரிகிறதா என்ன செய்ய, ஒரு கச்சேரி அந்த மாதிரினா கூட அவங்க ஏதாவது கண்டென்ட் தருவாங்க, எடுத்து போட்டுடலாம். நம்மலாம் 3 மணி நேரம் பேசினா அதில் 1 நிமிஷம் தான் தேருது. அதுவும் மக்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. தெரிஞ்சு ஃப்ரூட் சாலட் சொல்லலாம் கட்டிக்கிட்ட வந்து கடை அடிக்க வரைக்கும் இப்படி உட்காந்துட்டு எப்போ சொன்னீங்க அப்படின்ற ஃப்ரெஷ்ஷாக பழத்தை கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி மரத்துல இருந்து பறிக்க போயிட மாட்டாங்களா ஃப்ரெஷ்ஷாக ஆகணும்னு. கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் த இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவ்வளோங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து வரலாங்க. ஆனால் டைம் இல்லை, நான் கிளம்புறேன். எத்தனை மோமோஸ் இருக்கு? 6 மோமோஸ் இருக்கு. அப்புறம் 2 சாப்பிட்டுருக்கோம். பேசாதரா, படிக்காத தற்குறிப்பில்லை. பணக்கம்லாம் போடுறாரு. அவர் என்ன ஓனாரு? மேனேஜிங் டைரக்டர், மேனேஜரா? காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை வந்து படிக்காம ஏன் உசுரம் வாங்குது? என்ன பண்றது? என்னையே கேட்கல. 2 காலம் ஒரு சைடு கேமரா ஆஃப் பண்ணிட்டான், ஆனா காலம் நீ கிடையாது. ஒரு போட்டோ எடுப்போம், கொஞ்ச நேரம் பொருடான்னு பொறுக்கியா திரும்ப பிச்சு பார்த்துருக்கான். சொல்ல முடியாது. உள்ள இருக்கிறத அள்ளிட்டு பிரெட்டை மட்டும் வச்சிருப்பான். ஃப்ரூட் சாலட் ஏதோ இருந்தானா இதை கையை வைக்கணும்ட்டாங்க. அது வரைக்கும் காத்துக்கிட்டே இருக்கும். போடல எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. தென்காசி காதல் ஆமாண்ணே, எப்படியோ விரைவில் வருவான் இவன் நியூஸ்ல. பார்ப்பதற்கு அப்பாவியாக தெரியும் இவர் தான் கிளாஸ் நியூஸ்லயே வருவோம். நார்மலா வந்து நம்ம வீடியோ இவரை தான் பார்ப்போம். ஏதோ என்ன அவன் இருப்பார் போதும், முடிச்சுட்டு வந்துருப்பான். இன்னைக்கு அவன் ஒன்னு கரெக்ஷன் சொல்லி ஒன்ன பொறுத்து வந்துருவான் பேப்பர்ல. உறுதியாக, நிச்சயமாக, சத்தியமாக. எங்க அம்மாட்ட 10 நிமிஷத்துல ஆரம்பிச்சேன். இந்த வரதா இருந்தா நீங்க ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துருங்க. போன் பண்ணி சொல்லி ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிறதுனால லேட் ஆகும். அதான் வெயிட் பண்ணி ரிலாக்ஸேஷன் பண்ணி நல்லா சாப்பிடலாம். அந்த கடை தான் ரிலாக்ஸா வந்து பண்ண வர்றா. பல்லு பல்லு நம்மளோட ஃபேவரட் ஃப்ரூட் சாலட் இந்த கடையில 24 பழங்கள் அதில் சேர்த்துருப்பாங்க. மெயின் ரீசனே தான். அவரோட ஒன்றைக்கு வந்து என்ன நேரம் முறையே தெரியாதுட்டாரா? ஏன் அதுக்கு என்ன நாளைக்கு விட்டு இல்லையா? யாருமே கூட்டு வர போறேன். நீங்க ஈரோடும் அப்படிதான் இருக்காது. அவனா அப்படி இருக்கலாம், நான் அப்படி கிடையாது. அண்ணாச்சி சேலட்டு கொண்டாங்க. ஃப்ரூட் சாலட் இல்ல சாப்பிட்டா மறுபடியும் தருவாங்க. சாப்பிட்டா மறுபடியும் தருவாங்க.
இப்போ வந்து நமக்கு என்னெல்லாம் வந்திருக்கு? மோமோஸ் வந்திருக்கு, மோமோஸ், அப்புறம் வெஜ்ஜி சாண்ட்விச் வந்திருக்கு, ஃபேவரட் சொல்லுங்க பாப்பா என்னது? ஃப்ரூட் சாலட். அது வந்து மேலே ஒரு ஐஸ்கிரீம் இருக்குல்ல, அது என்ன ஐஸ்கிரீம்? என்ன ஃப்ளேவர்? இது என்ன ஃப்ளேவர்? பாதாம். இது பசுமையாக கிடைக்கிறதுனால பச்சை கலர் வந்திருக்காங்க. எப்படி எனக்கு கெட்ட வார்த்தை இது வரைக்கும் வந்துருச்சுங்க, பட் குட் பாய்ன்ற ஒரே காரணத்தால கண்ட்ரோல் பண்ணிட்டு பாதாம் ஃப்ளேவர்? காமெடி. பாதாம் கிடையாது, பிஸ்தா. பிஸ்தா ஃப்ளேவர் தான் நம்ம வந்திருக்கு. பாதாம் இல்லை. பிஸ்தா ஃப்ளேவர் இப்படிங்க இதை முடியுமா? இதை கடையை சாப்பிடுவோம், இதை முதல்ல சாப்பிடுவோம். சாப்பிடுங்க. மோமோஸ் இருக்கு. அடுத்து முதல்ல மோமோஸ் வந்து இந்த மாதிரி ஒன்று டேஸ்ட் பாருங்க எப்படி இருக்குது. கேமராமேன் சாப்பிட்டா வந்து நல்லா இருக்கும். எனக்கு இந்த கேமராமேனுக்கு ஒரு பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா? ஆமா, எல்லாம் சாப்பிட ஒரு பார்த்துக்கிட்டு மட்டும் தான் இருக்காங்க. இன்னைக்கு போய் இது நெட்ல எடுத்துருவேன் லொல்லாடா. நான் ஒரு அரை தொட்டுக்கிட்டதுக்கு மைனஸ். அப்படின்னா ஹலோ, அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போ. இந்த கடையோட ஸ்பெஷல் சொன்னாப்ல ஃப்ரூட் சாலட். ஃப்ரூட் சாலட் தானே இந்த ஃப்ரூட் சாலட். ஆமா, எல்லாமே பெஸ்ட்டு தான், ஆனால் இது வேற லெவல். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐஸ்கிரீம் நல்லா இருக்கு. ஐஸ்கிரீம் தனியாக சாப்பிடாது. இந்த இருக்கா, இந்த மாதிரி ஆட் பண்ணணும். சரிங்க ஃபுல்லாக இறக்கி விட்டு சரிங்க 2 நிமிஷம் வெயிட் பண்ணணும். அப்படியா? இந்த ஐஸ்கிரீம் எல்லாம் இந்த பழத்து கூட சேருமா, செம்மையாக இருக்கும். 2 மிக்ஸ் ஆகணுன்னே வேற லெவலில் இருக்கும். அப்படியா? இந்த இறங்குது பாருங்க, அப்படி ஆமாம், இறங்கி ஃபுல்லாக அப்படி இறங்கும். உள்ள மெல்ட் ஆகணும். இன்ஜினியர் இந்த இருக்கா, அந்த மாதிரி ஆட் பண்ணிடணும். அதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். யாராவது இப்படி வெறுமையாக சாப்பிட்றீங்கன்னா இந்த மாதிரி ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, வேறு லெவலில் இருக்கும். எனக்கு ரொம்ப டிஷ்யூ பேப்பர் தாங்க. இவங்க உட்காந்து தட்டு 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 கையெல்லாம் தட்டிட்டான். டிஷ்யூ சக்கரை டக்கு நான் செமையா எக்ஸ்பிளைன் பண்ணேன். நெக்ஸ்ட் பண்ணல கை டச் ஆகிட்டு மைக்கில் பட்டலாம். தாயோலி உங்காம திங்க 40,000 விளக்கு வச்சு விட்டியாடா. நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? மிக்ஸ் பண்ணி பார்த்தாங்க. சரி, மிக்ஸ் பண்ண நல்லதுதான் தம்பி. நாங்கள் எல்லாம் 4 பேர் ஒரே இடத்துல இருந்தோமா, 2 பேர் இருக்க இடத்துல டச் ஆகி வீடியோவில் கட் பண்ணிருக்கேன். நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். ஹலோ, எப்படி கலக்கணும்? அடுத்து நீ தான்டா, நீயே தான்டா. எப்படி இருக்கு? அங்கே முடிஞ்சிச்சோ? வேற லெவல். எப்போ ஆரம்பிங்க? வேற லெவல் நேரம் முடிஞ்சிச்சு. பிறந்தநாள் அப்பா மிசிகராஜன் சரி, வாழ்த்துக்கள். ரைட், வாழ்த்துக்கள். அது
சமாளிக்க வர வழி இல்லை. இன்னைக்கு வீடியோ பார்த்தாங்களா? இந்த வீடியோ அன்னைக்கு பிறந்தநாள் தான். அக்ரெசிவ் 1 2 3 உண்மையாக நல்லா இருக்குது. சாப்பிட்டேன். யாருக்குமே சாப்பிட்டாச்சு. நீ லேட்டு. நார்மலாக சாப்பிட்றதுக்கும் ஐஸ்கிரீம் கலந்து சாப்பிட்றதுக்கும் வேற லெவலில் இருக்கும். நீ வேண்டாத வேலை நிறையா பார்ப்பேன் தெரியும். அதில் இந்த வேலையை ஒன்று கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. எத்தனை வாட்டி காமிச்சாலும் இந்த டாட்டா சார் எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன். இந்த இருக்குல்ல இந்த ஃப்ரூட் சாலட்லாம் நான் இது வரைக்கும் என்னமோ பணக்காரங்க சாப்பிட்றது பெரிய ஃபுட்பால் இருக்கு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் நம்புற மாதிரியான இருக்குது. எல்லாருமே எல்லா ஃபுட்டுமே சாப்பிடலாம். உழைக்குது எதுக்கு? சாப்பிடுதான். நல்லா சாப்பிடணும், நல்லா என்ஜாய் பண்ணணும். நான் நினச்சது அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி சாப்பிடும் போது தான் தெரியுது வேறு உள்ள பழம் தான் போல் இருக்கு, வேற எதுவும் இல்லை. உள்ள எனக்கு அது வேற. நீங்க சொல்றது அது வேற. தெரியுமா? பழத்தை போட்டுட்டு இன்னொன்று ஹெவியாக இருக்கும். அது என்ன அப்படின்னா, அது எங்கள் அம்மா தான் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொன்று எல்லா பழங்கள் எல்லாமே போட்டு வச்சுருப்பாங்க. ஜல்லிலாம் போட்டிருப்பாங்க. அது தேர் அது ஜல்லிலாம் போட்டிருக்கோம். அது ஜல்லிண்ணே. ஜல்லி 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 கிடையாது, ஜல்லி. ஆனால் உண்மையிலே சொல்ல போனால் உள்ள வெறும் பழம் ஐஸ்கிரீமு மேலே என்னமோ போட்டாங்க, என்னன்னு தெரில. மற்றபடி டேஸ்ட் வைஸு உண்மையாகவே நல்லாயிருக்கு. இதை இன்றைக்கி தான் முறையாக சாப்பிடுதேன். அப்படியா? நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள் வந்தால். ஏன் மிஸ் பண்ணிடாதியே, ஏன் மிஸ் பண்ணிவிட்டு வருத்தப்படாதியே. உண்மையாக நல்லாயிருக்கு. ஜல்லி ஆட் பண்ணியிருப்பாங்க, பழம், அப்புறம் 3 ஐஸ்கிரீம், அந்த பிஸ்கட் மேலே ஒன்று. அது என்னது நேம் என்ன? அதுதான் ஃபுட்டில் லென்த்தாக இருக்குல்ல, அது ஃபலூடா. ஃபலூடா. அதுதான் ஃபலூடா. அது சூப்பராக இருக்கும். அது அடுத்த டைம் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். அது வேறு லெவலில் இருக்கும். எல்லாம் முடிச்சு எல்லாம் வலிச்சு எடுத்துட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டு வேறு லெவல். இப்போ நம்ம ஜப்பான இது நீங்கள் ட்ரீட் வச்சா அப்படி வந்து அது வந்து இடையில நடந்த கூத்து என் பர்த்டேன்னு பார்த்தீங்கல்ல. இந்த வீடியோ போட்ட அன்னைக்கு அண்ணன் வீட்டில் பர்த்டே அப்படி தான் இருக்கும். அது மாதிரி பசுமை அங்காடி நல்லா எல்லா ஃபுட்டுமே நல்லா இருந்துச்சு. பசுமை அங்காடி, பசுமை ஃப்ரூட்ஸா? பசுமை அங்காடி கரெக்டாக தான் சொன்னேன். பசுமை அங்காடி பசுமை வந்தோம். நம்ம பருடாவா பேர் மறந்து போச்சு. நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். ஃப்ரூட் சாலட், ஃப்ரூட் சாலட்டு, மோமோஸ், ஃப்ரூட் சாலட்டு, மோமோஸு, சாண்ட்விட்சு எல்லாமே ட்ரை பண்ணியிருந்தோம். எல்லாமே நல்லா இருந்துச்சு. நீங்களும் எப்போயாச்சும் எங்காச்சும் கோயிலுக்கு வர வாய்ப்பு கிடச்சின்னா, கோயிலுக்கு ஆப்போசிட்டில் நேர் ஆப்போசிட்டில் தான் இருக்குது பசுமை அங்காடி. கீழே காய்கறி கடை இருக்குது, மேலே தான் இந்த ஃபுட்ஸ் இருக்குது. இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேமிலியோட வரலாம். ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்மால் ரேட்லேருந்து பிக் ரேட் வரும் எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாமே தரமாக இருக்கும். வரும்போது இந்த கல்பிட்டை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இருக்க இடத்துல பிரச்சனை உண்டாக்கிடும். அண்ணன் வீட்டில் எல்லாம் கொட்டி என் வீட்டுக்கு தகவல் சொல்லி எல்லா வேலையும் கரெக்டாக பார்த்தான். ஒன்றும் கொட்டிருக்கான் செய்யுது. கொஞ்சோண்டு அந்த மறுபடியும் வச்சா ஃப்ரூட் சாலட் அது வந்து சட்டையில் கொட்டிருச்சு. உடனே அண்ணி சட்டையை துவைக்க வேண்டியிருக்கு இன்னைக்கு. அதையும் தகவல் சொல்லிட்டான். 10 நிமிஷம் ஆரம்பிச்சினாரோ இல்லை நாங்கள் வர 11 மணி ஆகுங்க அப்படின்ட்டு. என்ன செய்ய? சரி, நீங்கள் எப்போயாச்சும் இங்கே வர வாய்ப்பு கிடைச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஊரில் ஜப்பான் வந்தீங்கன்னா ஸ்பெஷலாக கிடைக்கும் ஃபுட்டு. ஆமாம், வேறு லெவல். பாய். சரி, ஓகே, பாய். சி யூ, டாட்டா. சரி, போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க, டாட்டா. அடுத்து கல்யாணம் முடிக்க போகிறாரு ஆனலகன். உங்கள் பொண்ணப்போ அதாவது என்னன்னா, இவனுக்கு பொண்ணு ஏகப்பட்டது பார்த்துட்டு தான் இருக்கும். ஆனால் இவனுக்கு வந்து எதுவும் செட் ஆகலை. உனக்கு வேற
அமுகு டுமுகு அமுகு டுமுகு அமுகு டுமுகு அமால் டுமால்